அதிக வருடங்கள் வாழ்ந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது புண்ணியம் செய்யணும். ஏன்னா வாழ்கிறது வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் இருந்தாங்க. இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா, கேப்டன் விஜயகாந்த் இவங்கெல்லாம் 70 வயசு 75 வயசுக்குள்ளே மரணம் ஆகிட்டாங்க இல்லையா? நோய் தாக்குதல் காரணமாக. கண்ணதாசன் இவங்கெல்லாம் 50 வயசுலேயே போயிட்டார். ஏதோ நிறையா பேர் சொல்லிகிட்டே போகலாம், லிஸ்ட்டு காணாது. அந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க, நோய் நொடி வராமல் பார்த்துக்குங்க. மருத்துவ காப்பீடு இருக்குது, பணம் இல்லைன்னா மருத்துவ காப்பீடை பயன்படுத்துங்க. சில மருத்துவமனைக்கு போனீங்கன்னா மருத்துவ காப்பீடை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பணம் லேட்டாக தருவாங்க சார். உதாரணத்துக்கு 50,000 ஒரு சிகிச்சைக்கு சாதாரணமாக நம்ம ரெடி கேஸ் கொடுத்தோம்னா செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். மருத்துவ காப்பீடை கொண்டு போய் கொடுத்தோம்னா 1,00,000 ரூபா பில்லை போடுறான். அப்போ அந்த மீதி 50,000 யாருக்கு போகுது? மருத்துவ காப்பீடு தான் விசாரிக்கணும். பல மருத்துவமனையில் இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ணுறாங்க. சில மருத்துவத்துக்கு இங்கே இடமே இல்லைங்கிறாங்க. இப்படியும் சில மருத்துவமனைகள் கோல்மால் பண்ணுது. மருத்துவ காப்பீடா ஒரு மாதிரி இலக்காரமாக பிச்சை எடுக்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் அரசாங்கம் தட்டி கேட்க வேண்டும், வழிமுறைகளை கடைபிடிக்க சொல்ல வேண்டும். அடுத்த வீடியோவில் வரேன்.